ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்லேருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. இப்போ நம்ம செகண்ட் வீக்குக்கு உண்டான, அதாவது இன்னைக்கு என்ன டேட்டுங்க, 21 அக்டோபர் 2025. இந்த டேட்டுக்கு நம்ம என்ன படிக்க போறோம்னா, ஊரக பொருளாதாரமும் 6th இயல் 6 படிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு உண்டான கிளாஸ் நான் எடுத்து போட்டுறேன். இது ஊரக பொருளாதாரம். இதுல என்னெல்லாம் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸஸ்லலாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டினா கேட்டே இருப்பாங்க. பேங்க் பத்தி இருக்கும். அதுல என்ன டேட்டு அதெல்லாம் பார்த்துக்கணும். ஸ்கீம் இருக்கும். ஸ்கீம்ல ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதெல்லாம் படிச்சுக்கணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இப்போ பலம் என்ன, பலவீனம் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது ஒரு இது மாரி குடுத்துருப்பாங்க. சைடு ஹெட்டிங் மாரி. அதெல்லாம் படிச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாஸ்ட் எடுத்து போட்டுறேன். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிர்றேங்க. நெறைய பேர் கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. ஸ்கிப் பண்றதுனால நான் உங்களுக்கு ஒரு இது சொல்லிர்றேன். இப்ப நான் இந்த இடத்துல இப்ப நீங்க வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்பர் ஓடும். ஓகேங்களா? இன்ட்ரோ நீங்க வரும். அப்புறம் நான் என்ன எடுக்கிறேன் அப்படிங்கக்கூடிய டாபிக்லாம் நான் இங்க ஆட் பண்றேன். நீங்க அத டச் பண்ணீங்கன்னா போதும். டைரக்ட்டா எனக்கு இந்த இதெல்லாம் வேணாம். டைரக்ட்டா எனக்கு இது மட்டும் போதும். அதாவது இப்போ ஸ்கீமா அது மட்டும் எனக்கு போதும். அப்படின்னா ஸ்கீம்னு போட்டிருக்கு. ஸ்கீம மட்டும் டச் பண்ணி பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? சோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஸ்கிப் பண்ணி தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. சரிங்க. இப்ப கற்றல் நோக்கங்கள் என்னன்னு பார்த்துடலாங்க. ஊரக பொருளாதாரத்தின் சிறப்பு கூறுகள் என்னென்ன சிறப்புகள் இருக்கு? அந்த ஊரக பகுதிகள்ல வளர்ச்சியுற செய்ய வேண்டியதன் முக்கியத்துவம். எதனால அவங்கள வளர்ச்சி அடைய செய்யணும்? அதனுடைய முக்கியத்துவத்த பார்க்க போறோங்க. ஊரக பகுதியில் காணும் சிக்கல்களை வெளிக்கொணரவும், அவற்றை களையவும் மேற்கொள்ளப்பட்ட அதற்கான என்னென்ன நடவடிக்கைகள்? அதெல்லாம் தான் பார்க்க போறோம். சரிங்களாங்க? முன்னுரையில் என்ன குடுத்திருக்கிறாங்க? ஊரக பொருளாதாரம், பொருளாதார கொள்கைகளை பயன்படுத்தி ஊரக பகுதிகளை வளர்ச்சியடைய செய்வதை குறிக்கிறது. ஊரக பகுதி என்பது நகரங்களுக்கும், மாநகரங்களுக்கும் வெளியே அமைந்துள்ள பகுதி ஆகும். ஊரக பகுதின்னா என்னங்க? நகரத்துக்கும், மாநகரத்துக்கும் என்னங்க? ஊரக பகுதிங்கிறது நகரங்களுக்கும், மாநகரங்களுக்கும் வெளியே அமைந்துள்ள பகுதி தான் ஊரக பகுதி. ஓகேங்களா? அடுத்து மக்கள் தொகை இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அழகாக அமைவது வருவாய் கிராமம். சோ இது ஒரு 1 மார்க். ஓகேங்களா? எனது இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அழகாக அமைவது எதுங்க? வருவாய் கிராமம். எப்படிங்க? வருவாய் கிராமம். ஊரக பொருளாதாரம் என்பது கிராமங்களையும், ஊரக சமுதாயம் என்பது கிராமங்களில் வாழும் மக்களையும் குறிக்கும். புரியுதுங்களா? ஏன்னா ஊரக பொருளாதாரம்ங்கிறது ஊரக பொருளாதாரம் அப்படின்னா கிராமங்க. ஊரக சமுதாயம் என்பது நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம் இல்லைங்களா? சமுதாயம், மக்கள் குழு. அதான் இங்கேயே கொடுத்திருக்காங்க. கிராமங்களில் வாழும் மக்களையும் குறிக்கும். ஊரக பகுதிகளில் பல சிக்கல்கள் உள்ளன. அவை வேளாண்மையில் பின்தங்கிய நிலை, குறைந்த வருமானம், குறைவான வேலைவாய்ப்பு, வறுமை, குறைந்த உள்கட்டமைப்பு வசதிகள், குறைவான எழுத்தறிவு, குறைவான தொழிலாளர் உற்பத்தி திறன், வேளாண் பொருட்கள். அப்போ எதெல்லாம் சிக்கல்கள்னு கொடுத்திருக்காங்க பார்த்துக்கோங்க. பின்தங்கி இருக்கு வேளாண்மையில, ரொம்ப கம்மியான வருமானம் தான் வருது. வேலை வாய்ப்பும் கம்மிங்க. ரொம்ப எல்லாரும் வறுமையில கஷ்டப்படுறாங்க. உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. குறைவான படிக்கிற இதுவும் கம்மியா தான் இருக்கு. தொழிலாளர்களோட உற்பத்தி திறன் எல்லாமே கம்மியா இருக்கிறதுனாலதான் இது சிக்கல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்க? வேளாண் பொருள்களுக்கு குறைந்த விலை, கடன்கள், உபரி தொழிலாளர், அதாவது தொழிலாளர்கள் உபரினாலே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அதிகமான தொழிலாளர்கள் இருக்காங்க. பட் வேலை எல்லாமே கம்மியா தான் இருக்கு. அதிக மக்கள் தொகை, அதிக அளவு இடப்பெயர்ச்சி, இயற்கை வளங்களை அதிகமாக சார்ந்திருத்தல், இது எல்லாமே தான். அதாவது எல்லாம் இயற்கை வளங்களை மட்டும் சார்ந்திருக்கிறது இதுவுமே ஒரு சிக்கலாதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் என்னங்க, இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க. 2010ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எவ்வளவு இருக்குதுங்க? 6,40,867 கிராமங்கள் உள்ளன. எவ்வளவுங்க? 6,40,867 கிராமங்கள். 121 கோடியாக உள்ள மக்கள் தொகையில் 68.84 விழுக்காடு மக்கள் ஊரகங்களில் வாழ்கின்றனர். அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதுல இருந்து இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 6,40,867 6,40,867 கிராமங்கள் இருக்கு. 121 கோடியாக உள்ள மொத்த மக்கள் தொகையில
எவ்வளவு இப்ப வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் இது 2011ங்க. 68.84%. ஓகேங்களா, மக்கள் ஊரகங்கள்ல வாழ்றாங்க. எத்தனை சதவீத மக்கள் வாழ்றாங்க? 68.84. சூப்பர். அடுத்து ஊரக பொருளாதாரத்தின் இயல்புகள். ஊரக பொருளாதாரத்தின் முக்கிய பண்புகளாவன என்னன்னா, ஊரகம் ஒரு நிறுவனம். ஓகேங்களா, வேளாண்மையை சார்ந்து இருக்குது. ஊரக மக்களின் வாழ்க்கை முறை. ஃபர்ஸ்ட் இந்த சைடு ஹெட்டிங் பிளாக்கா இருக்கு பாருங்க, பிளாக்கா நல்ல டார்க்கா, அது நல்லா படிச்சு வச்சுக்கணும். மக்கள் தொகை அடர்த்தி, வேலை வாய்ப்பு, வேற என்னங்க, வறுமை, கடன் சுமைகள், ஊரக வருமானம், அப்புறம் வந்து சார்ந்து இருக்கிறது, இரட்டை தன்மை, ஏற்றத்தாழ்வு, இது எல்லாமே இந்த சைடு ஹெட்டிங்லாம் நல்லா பாத்துக்கணும். குடிப்பெயர்ச்சியில இம்பார்ட்டன்ட். இப்ப இது வரைக்கும் இது பண்ணதுல ஒண்ணும் பெருசா இருக்காது உள்ள. இது சும்மா கதை மாதிரிதான் கொடுத்திருப்பாங்க. அப்படின்னா என்ன, குடிப்பெயர்ச்சியில ஒரு இம்பார்ட்டன்டான இது பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க, நம்ம அதை பாத்துக்கலாம். மத்ததெல்லாம் ரொம்ப ஒண்ணுமே இருக்காது. நான் வந்து PDF கொடுத்திருப்பேன், அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க வாசிச்சு பாருங்க. சரிங்களா, சும்மா கதை மாதிரிதான் இருக்கு. ஊரக மக்கள் தமது வாழ்வாதாரத்திற்காக வேலை தேடி கிராமங்கள்ல இருந்து நகரத்துக்கு இடம்பெயரும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த நிலை நகரங்கள் பெருகுவதற்கு காரணமா இருக்கு. பகைமை, அடிப்படை சுகாதார வசதிகள் இல்லாமை, இதெல்லாம் கிராம மக்களை நகர்ப்புறத்திற்கு இடம்பெற வைக்கிறது. இது ஒரு நார்மலான இதுதான், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஒரு புறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் இருக்கு. அப்போ இதுதான் இம்பார்ட்டன்ட். இவ்வளவு நேரம் சும்மா கதையா கொடுத்து வச்சிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. இரட்டை நஞ்சாக்கள் என சுமாசர், யாருங்க, சுமாசர் அவர் தான் சொல்றாரு. இரட்டை நஞ்சாக்கள் என குறிப்பிடுறவர் யாருங்க, சுமாசர். வளர்ச்சி வகை முறை அபாயகரமானது என்று அவர்களின் சிறியது அழகு என்ற நூலில் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அப்போ இரட்டை நஞ்சாக்கள் என சுமாசர் சொல்றாரு, தற்போதைய வளர்ச்சி வகை முறை ரொம்ப அபாயகரமானதா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சிறியது அழகுங்கிற புக்லயும் சொல்லியிருக்காப்ல. ஓகேங்களா, அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அடுத்து ஊரக மேம்பாடு பொருள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஊரக மேம்பாடுங்கிறது ஊரக மக்களின் சமூக நலனையும் வாழும் சூழ்நிலையையும் மேம்படுத்துதல் உள்ளிட்ட ஒட்டுமொத்த முன்னேற்றத்தை குறிப்பதாகும். உலக வங்கியின் கூற்றுப்படி என்னங்க, உலக வங்கி என்னங்க கூற்று சொல்லியிருக்குது, ஊரக மேம்பாடு என்பது குறிப்பிட்ட ஊரக மக்களின் பொருளாதார சமூக வாழ்க்கை முறையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட உத்தியாகும். புரியுதுங்களா, என்ன ஊரக மேம்பாடு அப்படின்னா குறிப்பிட்ட அந்த ஊரக மக்களோட பொருளாதாரம் சமூக வாழ்க்கை முறை இது ரெண்டையும் மேம்படுத்துறதுக்கு வடிவமைக்கப்பட்ட யுத்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா, ஓகே. சுருக்கமாக ஊரக வளர்ச்சி என்பது ஊரக பகுதிகள், ஊரக மக்கள், ஊரக வாழ்க்கை ஆகியவற்றை மேம்படுத்தும் முறையாகும். சரிங்களா, சூப்பர். எது இம்பார்ட்டனோ அது நான் ரொம்ப ரிப்பீட் மோட்ல சொல்றேன், அது போதுமானது. ஊரக மேம்பாட்டிற்கான தேவைகள் என்னென்ன, அதுல என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அதற்கான காரணங்கள், கூற்று காரணத்துல இந்த மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் நீங்க சும்மா என்ன உள்ள இருக்கு அப்படின்னு படிச்சு புரிஞ்சு வச்சுக்கணுங்க. இத வந்து நீங்க உட்கார்ந்து இது பண்ணிட்டு இருக்க கூடாது, மனப்பாடம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் படிக்க கஷ்டமா இருக்குங்கிறீங்க. இது வந்து புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் கஷ்டமா தான் இருக்கும், நம்மளால மைண்ட்ல வச்சுக்க முடியாது. ஓகே, இந்த 7th பாயிண்ட் பாருங்க, இம்பார்ட்டன்ட் என்ன இருக்குன்னு. கிராமப்புற நகர்ப்புற பகுதிகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டினை குறைக்க முடியும். கிராமப்புறங்களில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். இதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் என்னங்க பண்ணியிருக்காப்ல, புறா அப்படிங்கக்கூடிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. சரிங்களாங்க, என்னங்க பண்ணியிருக்காரு, புறா அப்படிங்கக்கூடிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அடுத்து ஊரக வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதன் மூலம் மனித மேம்பாட்டு குறியீடு என்ன, HDA. அப்போ இந்த குறியீடுகள்லாம் பார்த்தோம், HDA அப்படிங்கிறது. இப்ப இந்த ஊரக வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதன் மூலம் மனித மேம்பாட்டு குறியீடு, அதாவது என்னென்னலாம் வந்துட்டு மேம்படுத்தி உலக அரங்கில் இந்தியாவின் நிலையை மேம்படுத்த இயலும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இங்க என்னங்க கொடுத்திருக்காங்க, மனித வள மேம்பாட்டு குறியீடுன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, HDI அப்படின்னா என்ன, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அப்போ இதை நீங்க என்ன பண்றீங்கன்னா 11th இங்கிலீஷ் மீடியம் புக் இருக்கு பாருங்க, அதுல இதோட ஃபுல் ஃபார்ம் எல்லாம் நீங்க புத்தகத்திலயோ இல்ல உங்க நோட்ஸ்லயோ சைட்ல வந்து எழுதி வச்சுக்கணும். சப்போஸ் அதுல ஃபுல் ஃபார்ம் கேட்டாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த மார்க் வந்து லூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா, ஓகே. இப்ப இதை நாங்க அதிகாரம் அளித்தல் குறியீடு WEI. ஓகே, நான் இது வந்து அந்த இங்கிலீஷ் மீடியம் புக்ல வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க இங்கிலீஷ் மீடியம் புக்ல பாருங்களேன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபுல் ஃபார்ம்ல பார்த்து வச்சுக்கணும், அதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். சரிங்களா, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து ஹியூமன் எம்பவர்மெண்ட் இண்டெக்ஸ் WEI.
ஜெண்டர் டிஸ்பாரிட்டி இண்டெக்ஸ், ஜிடிஐ அப்படின்னா ஜெண்டர் டிஸ்பாரிட்டி இண்டெக்ஸ். அடுத்து பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், பிக்யூஎல்ஐ. நெக்ஸ்ட் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், ஜிஎன்ஹெச்ஐ. 1972ல ஜிக்மே சிங்கே வாங்சுக்குங்கிறவரு பூடான் நாட்டோட 4வது மன்னர் தானே இது உருவாக்கி இருப்பாரு. அதுல 4 கூறுகளின் அடிப்படையில இது பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகே, சரி, ஓகே, நம்ம மறுபடி இதுக்கே வந்துடலாம். ஓகே, அதுதான் நம்மளுக்கு இங்க தமிழ்ல. அப்ப நம்ம தமிழ்லயும் பாத்துக்கணுங்க, இங்கிலீஷ்லயும் பாத்துக்கணும். என்ன? மனித மேம்பாட்டு குறியீடு HDI, மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் குறியீடு WEI, பாலின வேறுபாட்டு குறியீடு GDI, இயல்தர வாழ்க்கை குறியீடு PQLI, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHI முதலான பொருளாதார குறியீடுகளை மேம்படுத்தி உலக அரங்கில் இந்தியாவின் நிலையை மேம்படுத்த இயலும். ஓகேங்களா? அடுத்து ஊரக பொருளாதாரத்தில் உள்ள சிக்கல்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க. அதுதான் மக்கள் சார்ந்த சிக்கல்கள். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? மக்கள் சார்ந்த சிக்கல்கள். ஓகேங்களா? அதேதான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, மக்கள் தொடர்புடைய சிக்கல்கள். ஃபர்ஸ்ட் இந்த டிராயிங் மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் கீழே கொடுத்திருக்காங்க. அப்போ நீங்க இது எல்லாம் ஊரக பொருளாதாரத்தின் சிக்கல்கள் என்னென்ன அப்படிங்கிறத இது பார்த்து வச்சுக்கணும். என்னென்ன? மக்கள் சார்ந்த சிக்கல்கள், வேளாண்மை சார்ந்த சிக்கல்கள், அடிப்படை தேவை சார்ந்த சிக்கல், பொருளாதார சிக்கல், சமூக மற்றும் கலாச்சார சிக்கல், தலைமை தொடர்பான சிக்கல், நிர்வாக சிக்கல். இது எல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கணும். 7 சிக்கல்கள். ஓகேங்களா? ஓகே, அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாத்துடலாங்களா? இம்பார்ட்டன்ட் ஏதாவது இருக்கான்னு. ஓகே, மக்கள் தொடர்புடைய சிக்கல்கள் என்னவா இருக்கும்? எழுத்தறிவின்மை, போதிய தொழில்நுட்ப அறிவின்மை, நம்பிக்கை குறைவு, பற்றுகள், அப்புறம் நம்பிக்கைகள் இவற்றை சார்ந்து வாழ்க்கை தரம் அமைதல். சோ இதெல்லாம் ஊரக மக்களின் சிக்கல்களாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வேளாண்மை சார்ந்த சிக்கல்கள். வேளாண்மை சார்ந்த என்னெல்லாம் இருக்கும்? எதிர்பார்த்த அளவில் விழிப்புணர்வு, வேளாண் அறிவு, திறன், மனப்போக்கு ஆகியவை இன்மை. இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வர்றாங்க. உள்ளீடு பொருள்கள் கிடைக்க பெறாமை, கரெக்டான அந்த பொருள்கள் கிடைக்க பெறாமை, அங்காடிப்படுத்தும் வசதிகள் குறைவு, அங்காடி, சரிங்களா? அடுத்து பற்றாக்குறையான பணியாளர்கள், அவங்களோட பணிகள், பன்முகத்திறன் கொண்ட பணியாளர்கள் இன்மை. ஓகேங்களா? பன்முகத்திறன்னா பல டேலண்டான இது, அந்த இதுல யாரும் இல்ல. நிலங்கள் துண்டாடப்பட்டு சிறிது சிறிதாக இருத்தல், சிறு நிலங்கள் சிறு சிறு துண்டுகளாக்கப்பட்ட நில உடைமைகளும், ஊரக பகுதிகளில் தங்கி பணியாற்றுவதற்கு போதுமான உள்கட்டமைப்பு வசதிகள் இன்மை, பழமையான தொழில்நுட்ப முறைகள், புதிய தொழில்நுட்பங்களை குறைவாக பயன்படுத்துதல். அடுத்து குறைவான அரசு முதலீடும், விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த விளைபொருள்களுக்கு தாங்களே விலை நிர்ணயம் செய்ய இயலாமை. ஓகேங்களா? ஓகே, அடுத்து உள்கட்டமைப்பு சார்ந்தது என்னவா இருக்கும்? ஊரக பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் என்னென்னங்க? நீர், மின்சாரம், போக்குவரத்து, கல்வி நிறுவனம், செய்தி தொடர்பு, மருத்துவ வசதி, வேலை வாய்ப்பு, பண்டக சேமிப்பு வசதி, வங்கி, காப்பீடு, இந்த வசதிகள்லாம் போதுமானதா இல்ல. ஓகேங்களா? பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள். அதிக செலவு பிடிக்கும் தொழில்நுட்பங்கள், உள்ளீடுகளை பயன்படுத்த இயலாமை, நலிவடைந்த ஊரக தொழிற்சாலைகள், குறைவான வருமானம், கடன் சுமை, நில உடைமையிலும் சொத்துகளிலும் உள்ள ஏற்றத்தாழ்வு, இது எல்லாம் ஊரக பகுதிகளில் காணப்படும் பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்களா சொல்லப்படுது. சமூக மற்றும் கலாச்சாரம் சார்ந்த சிக்கல்கள். இன்றளவும் ஊரக பகுதியில் சாதி முறை மாறாமல் உள்ளது. ஆதிக்க சாதியினர் பெருமளவு நில உடைமை கொண்டிருக்கிறதுனால மற்றவர்களை விட உயர்ந்தவர்களாக உள்ளனர். வகுப்பு சார்ந்த சாதி சார்ந்த சுரண்டல்கள் ஊரக பகுதிகள் உச்சத்தில் உள்ளன. சரிங்க, எல்லாமே இப்படிதான் கதை கதையா இருக்கும். நீங்க உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஏன்னா ஃபுல்லா உட்காந்து வாசிச்சுட்டே இருந்தா நீங்க யாரும் பாக்குறதுல போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. என்னடா ஒரே இதை வாசிச்சுட்டே இருக்காங்களேன்னு. ஓகே, ஊரக வறுமை. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஓகே, கிராமங்கள்ல காணப்படும் வறுமையை ஊரக வறுமைன்னு சொல்றாங்க. இந்தியாவில் வறுமை என்பது அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்கு தேவையான வருமானத்தை ஈட்ட முடியாத நிலைமை அப்படின்னு சொல்றாங்க. வறுமை கோடு என்பது மக்களின் வருமானம் அல்லது நுகர்வு நிலையை பொறுத்து அவர்கள் வறுமை கோட்டிற்கு மேல், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளனர் அப்படிங்கிறது வரையறுக்கிற கோடு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து எடுத்துக்கொள்ள வேண்டிய அளவு அடிப்படையில் கிராமங்களில் வாழும் மக்கள் நாள் ஒண்ணுக்கு 2400 கலோரிகள். அப்ப நாள் ஒன்றுக்கு எவ்வளவு கலோரிகள் எடுத்துக்கணும்னு பாத்துக்கோங்க. 2400 கலோரிகள், அதற்கும் குறைவாகவும் எடுத்துக்கொள்பவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்காங்கன்னு சொல்றாங்க.
திட்டக்குழுவின் கணக்கீட்டின்படி 2009, 2010 இப்பங்க 2009, 2010 இந்த வருஷத்துல ஊரக பகுதிகள் வறுமையில் உள்ள மக்கள் விழுக்காடு 54.10%. புரியுதுங்களா? அப்போ ஊரக பகுதியில் வறுமையில இருக்கக்கூடிய மக்களோட பெர்சன்டேஜ் எவ்வளவுங்க? 54.10%. இது 2009, 2010க்கு இடையில. சரிங்களா? அடுத்து மொத்த வறுமை விழுக்காடு இது வந்து ஊரக பகுதியில மட்டும் 54.10ன்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தமாக வறுமை சதவீதம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 33.80. இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்து ஊரக பகுதியில் உள்ள தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் இவங்களுக்கிடையே வறுமை மிகுந்து இருக்குது. 2005ல இந்த வருஷங்கள் இந்த பெர்சன்டேஜ் அதெல்லாம் பார்த்துக்கணும். 2005ல இப்பிரிவினர் 80% ஊரக வறுமையில இருந்திருக்கிறாங்க. யாருங்க? இந்த தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் இவங்க. ஓகேங்களா? அடுத்து மொத்த ஊரக மக்களின் தாழ்த்தப்பட்டோர் பங்கினை காட்டிலும் மிக குறைவாகும். ஓகேயா? சரிங்க. அடுத்து இந்தியாவில் 2015 இந்தியாவுல 2000 பெருசு பண்ணிக்கலாமா? ஓகே. இந்தியாவில் 2015ல என்ன சொல்லியிருக்கிறாங்க? 80 கோடி மக்கள் 80 கோடி மக்கள் கிராமங்கள்ல தான் வாழ்கின்றனர். அவர்களின் கால் பகுதி கிராம மக்கள் 22 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கின்றனர். உலக ஏழை மக்களின் தொகையில எவ்வளவு? அப்போ எத்தனை கோடி மக்கள்னு பாத்துக்கணும். சரிங்களா? எத்தனை? 22 கோடி மக்கள். அது போக உலக ஏழை மக்கள் தொகையில 22%. இதெல்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணுங்க. அவங்க வந்துட்டு ஏழைகள்ல 22% உலக அளவுல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க. எத்தனை சதவீதம்? 22%. அடுத்து மக்கள் தொகை அதிகரித்த போதிலும் ஏழைகளின் அளவு வீதத்தை குறைப்பதில் வெற்றி பெற்றுள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்துட்டு ஒரு கதை தான். அடுத்து ஊரக வறுமைக்கான காரணங்கள் என்னென்ன? சைடு ஹெட்டிங் மட்டும் பார்த்துக்கோங்க. நிலங்கள் சரியாக பிரிக்கப்படாமை, பண்ணை சார்ந்த தொழில்களில் வேலையின்மை, தொழிற்துறைகளில் முதலீடு இன்மை, பணவீக்கம், குறைந்த உற்பத்தி திறன். நெக்ஸ்ட் வளர்ச்சியின் நன்மைகளில் உள்ள சமனற்ற நிலை, குறைந்த பொருளாதார வளர்ச்சி வீதம், பெரிய தொழிற்சாலைகளுக்கே முக்கியத்துவம் தர்றாங்க, சமூக குறைபாடுகள். இது எல்லாமே என்னங்க சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்கு? ஊரக வறுமைக்கான காரணங்கள். ஊரக வறுமைக்கான காரணங்கள் மொத்தம் 9 பாயிண்ட் இருக்கு, பாத்துக்கோங்க. ஊரக வறுமையை ஒழிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னன்னு பாத்திரலாம். ஓகே, ஊரக வேலையின்மையும் அப்புறம் ஊரக வறுமையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அதனால ஊரக வேலை வாய்ப்பினை உருவாக்குதல் மூலமாக வறுமையை ஒழிக்கலாம். வறுமை ஒழிப்பு திட்டங்களையும் செயல்பாடுகளையும் காலத்திற்கு ஏற்ப நடைமுறைப்படுத்தணும். தொகுக்கப்படுதல், அப்புறம் விரிவாக்கம் செய்யணும். இது எல்லாமே தான் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வேலையின்மை, பிச்சை எடுக்கிறது, குப்பை பொறுக்கிறது, குடிசைகள்ல வாழ்றவங்க முதலான இந்த ஏழ்மை நிலைகள் வந்து தொடர்ச்சியா இருந்துட்டேதான் இருக்குது. வேலை வாய்ப்பின்றி ஏழை மக்களின் வறுமையை ஒழிக்க முடியாது. ஓகேங்களா? அத வந்து பூனைக்கு மணி கட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வறுமை ஒழிப்பு திட்டங்கள் பாத்திரலாம். அப்போ இதுல வந்துட்டு என்னங்க ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு நம்மளுக்கு இங்கிலீஷ் மீடியம் புக்ல இருக்கு, அதை நம்ம பாத்துக்கலாம். சரிங்களா? வறுமை ஒழிப்பு திட்டங்கள்ல ஃபர்ஸ்ட் 20 அம்ச திட்டம் 1975. சரிங்களா? 20 அம்ச திட்டம் 1975. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1978. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் IRDP 1978. ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலை வாய்ப்பு பயிற்சி ட்ரைசம்னு சொல்லுவாங்க 1979. எப்போங்க? 1979. இதெல்லாம் தான் நீங்க மனப்பாடம் பண்ணணும். வேலைக்கு உணவு திட்டம் FWP 1977. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் NREP 1980. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் RLEGP 1983. ஜவஹர் வேலை வாய்ப்பு திட்டம் இது வந்து JRI 1989. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் MGNREGS, இது ஃபுல் ஃபார்ம் பாத்துக்கலாம். 2006. பிரதான் மந்திரி ஆகாஷ் கிராம் சதக் யோஜனா, பிரதான் மந்திரி ஆதார் கிராம் சதக் யோஜனா 2010. பாரத் நிர்மான் யோஜனா 2005. இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985ல இருந்து 1986. அடுத்து ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் 2005. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009. தேசிய ஊரக நலத்திட்டம் 2005. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம். அப்ப பாத்துக்கோங்க, ஊரக நலத்திட்டம், வாழ்வாதார திட்டம். அப்போ வாழ்வாதாரம்னா 2011, ஊரக நலத்திட்டம்னா 2005, தேசிய ஊரக பாதுகாப்பு திட்டம் அப்படின்னா 2013. சரிங்களாங்க? இப்ப இதை இங்கிலீஷ்ல பாத்துடலாங்களா?
இங்க பாருங்க, இதுல வந்து பாவர்ட்டி எராடிகேஷன் ஸ்கீம்ஸ்ன்னு குடுத்திருக்காங்க. வறுமை ஒழிப்பு திட்டங்கள் சரிங்களா? ஓகே. 20 ஃபர்ஸ்ட் என்னங்க 20 அம்ச திட்டம் அங்க பார்த்தோமா அதான். 20 பாயிண்ட் புரோகிராம் அது வந்து 1978. ஐஆர்டிபினா இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் புரோகிராம் இப்படிதான் படிச்சு வச்சுக்கணும். 1978 என்னங்க இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் புரோகிராம் ஓகேங்களா? ட்ரைனிங் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் 1979. அடுத்து ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம். எஃப்னா ஃபுட்டு, டபிள்யூனா ஒர்க், பினா ப்ரோக்ராம். அப்போ ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் 1977. நேஷனல் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்ஆர்இபி நேஷனல் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1980. அடுத்து ரூரல் லேண்ட்னஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் 1980. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா ஜேஆர்ஏ அப்படின்னா 1989. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் டெவலப்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னா 2006. ஃபுல் ஃபார்ம் எல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா 2010. பாரத் நிர்மான் யோஜனா 2005. இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985. ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரினியூவல் மிஷன் அப்படின்னா என்னங்க 2005 சரிங்களா? ரினியூவல் மிஷன். ராஜீவ் ஆவாஸ் யோஜனா ஓகேங்களா? இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009. நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படின்னா 2005. நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அதான் அங்க வாழ்வாதாரம் கூடிய ஒரே ஒரு சொல் தான் இங்கேயும் வந்து பாத்துக்கணுங்க ஓகேங்களா? இது ஹெல்த் மிஷன், இது லைவ்லிஹுட் மிஷன் 2011. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம் 2013 ஓகேங்களா? சரிங்க. இப்போ நம்ம இங்க வந்துடலாம். ஊரக வேலையின்மையின் என்ன அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஊரக வேலையின்மை அப்படின்னா இதுல இந்த பாக்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. பணிக்கான படிப்பு ஜாப் ஸ்டடி என்ற ஆய்விற்காக பீட்டர் டைமண்ட், டேல் மார்டின்கன், கிறிஸ்டோபர் பிசாரட்ஸ் ஆகிய பொருளாதார அறிஞர்கள் 2010 ஆண்டிற்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசினை பகிர்ந்து கொண்டனர். இவர்கள் உருவாக்கிய முறை அல்லது கோட்பாட்டிற்கு டிஎம்பி முறை எனப்படுகிறது. என்ன முறைங்க? டிஎம்பி. ஏன்னா டைமண்ட்ங்கிற ஒரு டிங்க. அடுத்து எம்ங்கிறது என்னங்க? மார்டின்கர், பிங்கிறது பிசாரிட்ஸ் ஓகேங்களா? அதனாலதான் டிஎம்பி முறை அப்படின்னு வச்சிருக்காங்க. பொருளாதார கொள்கைகளும் ஒழுங்குமுறைகளும் எப்படி வேலையின்மை, வேலைக்கான காலி இடங்கள், கூலி ஆகியவற்றை பாதிக்கின்றன என அறிந்து கொள்ளதான் இந்த முறையை வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்ப 2010 பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசினை வந்துட்டு இவங்க வந்து ஷேர் பண்ணிட்டாங்களாமா. சோ இவங்க உருவாக்கின முறைக்கு அல்லது கோட்பாடிற்கு டிஎம்பி முறை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நேம்ல இருக்கக்கூடியதை எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து ஊரக வேலையின்மை என்பது 3 வகைப்படும். வெளிப்படையான வேலையின்மை, மறைமுக வேலையின்மை அல்லது குறை வேலையுடைமைன்னு சொல்லலாம். பருவகால வேலையின்மை. வெளிப்படை வேலையின்மை என்னங்க? வேலைக்கு தயாராக இருந்தோம் ஓகேங்களா? எந்த வேலையுமே கிடைக்காம வேலை இல்லாத நிலையில இருப்பது. விவசாய தொழிலாளர்கள் மற்றும் ஊரக கைவினைஞர்கள், கற்றவர்கள் ஆகியோர் இப்பிரிவை சார்ந்திருக்கிறாங்க ஓகேங்களா? மறைமுக வேலையின்மையில் தகுதிக்கு குறைந்த வேலையில் ஈடுபடுபவர்களை அடையாளம் காண்பது கடினம். உபரியான வேலையாட்கள் நியமிக்கப்படுதல் மறைமுக வேலையின்மைக்கு காரணம். அதிகமான ஆளுங்க நியமிக்கப்படுறதா இந்த மறைமுக வேலையின்மைக்கு காரணம் சரிங்களா? வேலையிலிருந்து சிலரை நீக்கினாலும் உற்பத்தியின் அளவு குறையாது. ஏனென்றால் அவர்களின் இறுதிநிலை உற்பத்தி திறன் ஒண்ணுமே கிடையாது. இதுவே மறைமுக வேலையின்மை அல்லது குறை வேலையுடைமை அப்படின்னு சொல்றாங்க. சிறு குறு விவசாயிகள், கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் கிராமப்புற கைவினைஞர்கள் ஆகியோரிடையே குறை வேலையுடைமை காணப்படுது. யார் யார்கிட்டன்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. சிறு குறு விவசாயிகள், கால்நடை வளர்க்குறவங்க, கிராமப்புற கைவினைஞர்கள் இவங்க கிட்ட குறை வேலையுடைமை வந்து காணப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த வகை வேலையின்மை நகர்ப்புறத்தை விட ஊரக பகுதிகளிலேயே அதிக மோசமா இருக்குது. அப்ப நகர்ப்புறத்தை விட எங்கெங்க இருக்கு? ஊரக பகுதிகள்ல மறைமுக வேலையின்மை 25 30 விழுக்காடு வரை காணப்படுது. அப்ப எத்தனைங்க இது பாத்துக்கணும்? மறைமுக வேலையின்மை ஊரக பகுதிகள்ல எவ்வளவுன்னு சொல்றாங்க? 25 30%. ஓகேயா? சரிங்க. அடுத்து பருவகால வேலையின்மை. இங்க என்ன கொடுத்திருக்கிறாங்க? ஒரு உழவர்
ஒரு உழவர் ஆண்டிற்கு ஒரு பயிரை மட்டும் பயிரிடும் போது கிட்டத்தட்ட 5 முதல் 7 மாதங்கள் வேலையின்றி தவிக்கும் பரிதாபமான சூழல். அப்ப எவ்வளவு நாளுங்க? 5ல இருந்து 7 மாதம். வேளாண் தொழிலாளர் விசாரணை குழு அறிக்கையின்படி 84% வேளாண் தொழிலாளர்கள் குறை வேலையுடைமையில. அப்ப எத்தனை பேருங்க? யாரோட அறிக்கைன்னு பார்த்துக்கணும். வேளாண் தொழிலாளர் விசாரணை குழு அறிக்கையின்படி 84 விழுக்காடு வேளாண் தொழிலாளர்கள் குறை வேலையுடைமையில் உள்ளனர். அவர்கள் சரியாக ஆண்டுக்கு 82 நாட்கள் வேலையின்றி இருக்காங்க. அப்போ 82 டேஸ் வந்துட்டு வேலை இல்லாம இருக்காங்க. எத்தனை நாட்கள்னு பார்த்துக்கணும். அடுத்து வேளாண்மை பருவகாலம் சார்ந்தது. துணை தொழில்கள். ஆமாங்க, இப்ப வேளாண்மை மட்டும் நம்பிட்டு இருக்கிறது ரொம்ப தப்புன்னு சொல்றாங்க. கூட ஏதாவது சின்ன சின்ன வேற வேலைகள் இருந்துச்சுன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதைத்தான் இது ஃபுல்லா கொடுத்து வச்சிருப்பாங்க. வேளாண்மையை இயந்திரமயமாக்கல், மூலதன செறிவு தொழில்நுட்பம், கல்வி முறையின் உள்ள குறைபாடு என்னென்ன? சோ இது எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். எத்தனை பாயிண்ட் இருக்கு ஒவ்வொரு தலைப்புக்கும் கீழே. இப்ப ஊரக வேலையின்மைக்கான தீர்வுகள் அப்படின்னா அதுக்கு கீழே எவ்வளவு பாயிண்ட் இருக்கு. அந்த சைடு ஹெட்டிங் தான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் கேட்பாங்க அப்படியே லைனா, இதுல எது வரும் வராதுங்கிற மாதிரி. அதுக்குள்ள இருக்கக்கூடியது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஊரக தொழிற்சாலைகள், குடிசை தொழில், வேற என்ன கொடுத்திருக்கிறாங்க? குடிசை தொழில், கிராம தொழிற்சாலைகள், சிறு தொழில்கள், SSIS அப்படின்னா என்ன கொடுத்திருக்கிறாங்க. நகர்ப்புற மையங்களுக்கு அருகிலேயே பெரும்பாலான தொழில் நிறுவனங்கள் அமைந்துள்ளன. உள்ளூர் அங்காடிகளுக்கும் வெளிநாட்டு அங்காடிகளுக்கும் பண்டங்களை உற்பத்தி செய்கின்றன. சிறுதொழில் நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன கொடுத்திருக்காங்க. அதாங்க எல்லாம் கதையா கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகே, நம்ம இங்க வந்துடலாம். என்ன, அதனாலதான் நான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு இருந்தேன். நீங்கதான் புக்கை வச்சு எடுங்கிறதுனால எடுத்துட்டு இருக்கேன். SSIS என்பது சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள், MSMEs ஆகும். சிறு குறு நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி சட்டம் 2006 படி இவை வகைப்படுத்தப்படுகின்றன. என்னங்க? சிறு குறு நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி சட்டம் 2006. இதை பார்த்து வச்சுக்கணும். அவ்வளவுதாங்க. இதுல வேற எந்த பாயிண்ட்டும் இம்பார்ட்டனா இல்ல. ஊரக கடன் சுமைன்னு கொடுத்துருக்காங்க. அதுல இது பார்த்துக்கோங்க. இந்த பேராகிராஃப் படிச்சுக்கணும். இந்தியாவில் 2005ஆம் ஆண்டு சமூக பொருளாதார சாதி ரீதியான கணக்கீட்டின்படி 73% மக்கள் ஊரக பகுதிகளில் வாழ்றாங்க. இதில் 18% மக்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள், 11% மக்கள் பழங்குடியினர். அப்போ 18% மக்கள் யாருங்க? தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள், 11% மக்கள் பழங்குடியினர். அப்ப இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பார்த்துக்கணும். எந்த வருஷம்? 2015ஆம் ஆண்டு வருஷத்தின்படி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஊரக கடன் சுமைகளின் இயல்புகள். இந்தியாவில் ஏறக்குறைய 4ல இருந்து 3 பகுதி ஊரக குடும்பங்கள் கடனில் மூழ்கி இருக்குது. ஓகேங்களா? எத்தனை? 4ல இருந்து 3 பகுதி ஊரக குடும்பங்கள். ஓகே. அடுத்து ஊரக கடன்களுக்கான காரணங்கள். உழவர்களின் ஏழ்மை நிலை, பருவமழை பொய்த்து போறது, வழக்குகள், வட்டிக்கு கடன் தருவோர் அதிக வட்டி வீதம். ஊரக கடன்களை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன? ஓகே, இதுல இம்பார்ட்டன்டா இருக்கு, என்னன்னு பாத்துக்கணும். இருங்க வாசிச்சிடலாம். ஊரக கடன்களை தீர்ப்பதற்கு பல்வேறு வழிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அவை வட்டிக்கு கடன் கொடுப்பவர்களை ஒழுங்குபடுத்துதல், ஊரக வங்கிகளை மேம்படுத்துதல், வட்டார ஊரக வங்கிகள் RRBS. ஓகேங்களா? அடுத்து இதெல்லாம் தொடங்குறது. நுண்கடன்கள் வழங்குதல், தன் உதவி குழுக்களை அமைத்தல், SHGS. ஓகேங்களா? தொடக்க கூட்டுறவு வங்கிகள், நில வங்கிகள் தொடங்குதல், பயிர்க்கடன் வழங்குதல், முன்னோடி வங்கி திட்டங்கள், சிறிய அழகு முன்னேற்ற மறு நிதியளிப்பு முகவர் வங்கி, முத்ரா பேங்க். இப்ப இதோட ஃபுல் இதெல்லாம் வந்து நம்ம கீழே பார்க்கலாம். துணை தொழில்களை உருவாக்குதல், வேளாண்மை சார்ந்த தொழில்களை உருவாக்குறது, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வந்துட்டு அளிக்கிறது. இருப்பினும் ஏழைகள் தன் உதவி குழுவினருக்கு வட்டி வீதங்கள், போக்குவரத்து செலவினங்கள் வசதி மிக்கவர்களுக்கு கிடைப்பதை காட்டிலும் அதிகமாக உள்ளது. எடுத்துக்காட்டாக மகிழ்வுந்துக்கான கடனை விட கல்வி கடன் வட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இவ்வளவு நேரம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. இப்ப இது இம்பார்ட்டன்ட்ங்க. வட்டார ஊரக வங்கி RRBs. இந்திய அரசாங்கம் 1975ல ஊரக வங்கிகளின் செயல்பாடு குறித்து ஆராய ஊரக வங்கிகள் பணிபுரிந்தவர்களை கொண்டு ஒரு குழு அமைத்து அக்குழுவின் பரிந்துரையின்படி வட்டார ஊரக வங்கிகள், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படிங்கறத செயல்படுத்தி இருக்காங்க. சிறு குறு உழவர்கள், வேளாண் தொழிலாளர்கள், கிராம கைவினைஞர்கள் ஆகியோருக்கும் சிறு நிறுவனங்களுக்கும் கடனும் பிற உதவிகளும்
வழங்குவதன் மூலம் ஊரக பொருளாதார மேம்பாடு அடைய வட்டார ஊரக வங்கிகள் பரிந்துரைக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்தியால 64 வட்டார வங்கிகள் இருக்கு பாருங்க. இந்தியாவில் 64 வட்டார ஊரக வங்கிகள் இருக்கு. பொருளாதாரத்துல நலிவடைந்தோருக்கு மட்டுமே RRBS கடன் வழங்குகிறது. வங்கியின் வட்டி வீதமானது கூட்டுறவு சங்கங்களின் வட்டி வீதத்தை போல் இருக்கும். அப்போ எந்த இது போல இதோட வட்டி இருக்குதாமா? கூட்டுறவு சங்கங்களின் வட்டி வீதத்தை மாதிரியே இந்த பேங்கோட இதுவும் இருக்கும். அந்த பெர்சன்டேஜ் இந்த பெர்சன்டேஜ் ஒரே மாதிரி இருக்கும். அடுத்து மைக்ரோ பினான்ஸ், குறுநிதி அப்படிங்கிறது குறுக்கடன்களை குறிக்கும். இது நிதி சேவையானது. இந்த நிதி சேவையானது கடன்கள், சேமிப்புகள், தொழில் முனைவோருக்கான காப்பீடு வசதிகள், பாரம்பரிய மூலதன ஆதாரம் இல்லாத சிறு தொழில் முனைவோர் ஆகியோருக்கு வங்கி அல்லது முதலீட்டாளர் போல செயல்படும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்க என்ன இருக்குன்னு பாத்துடலாங்க. என்ன கொடுத்திருக்கிறாங்க? இந்தியாவில் இந்த குறுகடன் வழங்கும் முறைகள் கடந்த 20 ஆண்டுகளாக அதிக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்தியால 2009ஆம் ஆண்டு குறுகடன் வழங்கும் நிறுவனங்களின் எண்ணிக்கை 150ஆக இருந்தது. ஓகேங்களா? எந்த வருஷம் எவ்வளவு எண்ணிக்கை அப்படிங்கறத பார்த்து. அடுத்து சுய உதவி குழு. இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒரே மாதிரியான சமூக பொருளாதார பின்னணி கொண்ட 20 பெண்கள் வரை, சராசரியாக 14 பேர்னு சொல்லியிருக்கிறாங்க. தன்னிச்சையான அமைப்பு. இது என்னன்னு பாத்துக்கணும். தன்னிச்சையான அமைப்பு. இவற்றின் உறுப்பினர்கள் சுய உதவி மற்றும் பரஸ்பர உதவி மூலம் பொதுவான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முயல்கின்றனர். சுய உதவி குழுக்கள் உறுப்பினர்களின் சிறு சேமிப்பை அதிகரிக்க உதவுகின்றன. அவர்கள் மாதந்தோறும் சிறுதொகையாக எவ்வளவுங்க? ரூபாய் 10 முதல் ரூபாய் 50 வரை வங்கியில சேமிக்கிறாங்க. 10 to 50 ரூபாய். சரிங்களா? தொடர்ந்து 6 மாதங்கள் சேமித்த, எத்தனை மாதங்கள்ங்க? 6 மாதங்கள் சேமித்த பிறகு சிறிய தொகைகளுக்காக குழுவில் உள்ள தேவைப்படும் உறுப்பினர்களுக்கு வட்டிக்கு கொடுக்குறாங்க. செயல்பாடுகளை வச்சு சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டத்துல சேர்க்கப்படுறாங்க. அடுத்து 1992ல வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இந்த இது. 1992ல சுய வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கும், ஊரக ஏழை மக்களை இணைக்கிறதுக்கும், அவங்களோட திறன்களை மேம்படுத்துறதுக்கும், செயல்பாடுகளை திட்டமிடுவதற்கும், உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கும், தொழில்நுட்ப வசதி, கடன் மற்றும் சந்தைப்படுத்தல் ஆகிய அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்வதற்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நல்ல திட்டம் அப்படிங்கிறது இந்த சுய உதவி குழு. சரிங்களா? 2009, 2010 இந்த வருஷத்துல 1.59 மில்லியன் சுய உதவி குழுக்கள் வந்துட்டு இக்கடன் பெரும் வசதியோடு இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப எத்தனை மில்லியன்? 1.59, 2009, 2010. சரிங்களா? வங்கிகள் மூலம் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 14,453 கோடி கடனாக வழங்கப்பட்டிருக்கு. 2010 மார்ச் முடிவுல 6.95 மில்லியன் சுய உதவி குழுக்கள் வங்கிகளில் சேமிப்பு கணக்கை, அப்போ 2009-10 வந்துட்டு 1.59 தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா 2010 மார்ச் முடிவுல எப்படிங்க? 6.95 மில்லியன் சுய உதவி குழுக்கள் வங்கிகள்ல சேமிப்பு கணக்கை வச்சிருந்திருக்காங்க. அடுத்து நபார்டு வங்கியின் கணக்கீட்டின்படி இங்க இருக்குது பாருங்க. நபார்டு வங்கியின் கணக்கீட்டின்படி 2.2 மில்லியன் சுயஉதவி குழுக்கள் இந்தியாவில இருந்திருக்காங்க. அதில் 33 மில்லியன் உறுப்பினர்கள் வங்கி இணைப்பு திட்டத்தின் கீழ் உள்ளங்க. நபார்டு வங்கி கணக்கீட்டின்படி 2.2 மில்லியன் சுயஉதவி குழுக்கள் இந்தியாவில இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுல 33 மில்லியன் உறுப்பினர்கள் வங்கி இணைப்பு திட்டத்தின் கீழ் வங்கி கடன் பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? அதைதான் மறுபடியும் கொடுத்திருக்காங்க. SHGS வங்கி இணைப்பு திட்டம் தொடக்கம் முதலே சில மாநிலங்களில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக தென் மாநிலங்களான ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகியவற்றிற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. அடுத்து இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நபார்டின் SHG வங்கி இணைப்பு திட்டத்தின்படி உறுப்பினர்கள் கடனை சரியாக திரும்பி செலுத்திய பதிவை வைத்திருக்கும் சுய உதவி குழுக்கள் வங்கியில் கடன் பெற இயலும். 2005, 2010ஆம் ஆண்டில் தென் மாநிலங்களான ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இதெல்லாம் வெற்றிகரமாக செயல்பட்டு வருதுன்னு சொல்றாங்க. இம்மாநிலங்கள் 60% சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு கடன் வசதியை பெற்றுள்ளன. அப்ப எத்தனை சதவீதம்ங்க? 60%. ஓகே. இதுல எத்தனை பெண்கள், முக்கியமான இயல்புகள் என்னென்ன, ஒரு சுயஉதவி குழுனா என்னென்னலாம் இருக்கணும்னு கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? சுயஉதவி குழு உறுப்பினர்கள் பொதுவா ஒரே மாதிரியான பொருளாதார நிலையில இருக்கணுங்க. சரிங்களா? அந்த குழுவினருடைய புரிந்துணர்வு அடிப்படையில உறுப்பினர்களை சுயமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. பெரும்பாலான சுயஉதவி குழுக்கள் 10ல இருந்து 20 பெண்கள் உறுப்பினர்களை கொண்டிருக்கணும்னு சொல்றாங்க.
அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ங்கிறது தமக்கென்று வடிவமைக்கப்பட்ட சட்டத்தையோ விதிமுறைகளையும் வந்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக கூட்டம் நடத்தணும், முறையாக பதிவேடுகளை பராமரிக்கணும், சேமித்தல், கடன் வழங்குதல், இந்த ஒழுங்கினை அவை வந்து கடைபிடிக்கிறது. எஸ்ஹெச்ஜிக்கள் முழு பங்கேற்புடன் அனைவரும் கலந்தாலோசித்து முடிவெடுப்பதுடன் தங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்கின்றனர். சிறிய அழகு முன்னேற்றமும் மறு நிதி அளிக்கும் முகவர் வங்கியும் முத்ரா. இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின். இது ஒரு பொதுத்துறை சார்ந்த நிதி நிறுவனம் ஆகும். என்னங்க பொதுத்துறை சார்ந்த நிதி நிறுவனம் ஆகும். இது சிறு குறு நிதி நிறுவனங்களுக்கும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் கடன் வழங்குகிறது. ஓகேங்களா? எதுக்கெல்லாங்க? சிறு குறு நிதி நிறுவனம், வங்கி சாரா நிதி நிறுவனம், நடுத்தர நிறுவனங்களுக்கும் கடன் கொடுக்குது. ஏப்ரல் 8 2015 ஆண்டு துவங்கப்பட்டது. இப்ப முத்ரா பேங்க் எப்பங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? ஏப்ரல் 8 2015. குறு அழகுகள் வளர்ச்சி மற்றும் மறுநிதியாக்கம் நிறுவனம் குறு நிதி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தவும் மறுநிதியாக்கம் செய்யவும் ஏற்படுத்தப்பட்டது. இந்த 2 பாயிண்ட் நல்லா பாத்துக்கணும். முத்ரா வங்கியோட முதன்மை நோக்கங்கள் என்னன்னு பாத்துக்கோங்க. ஓகே. அடுத்து ஊரக நலம், ஊட்டச்சத்து, உடல்நலம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்றாங்க. தேசிய ஊரக நல அமைப்பு எப்போ? NRHM. அது வந்து 12 ஏப்ரல் 2005 ஆரம்பிக்கப்பட்டது. தேசிய ஊரக நல அமைப்பு 12 ஏப்ரல் 2005 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? இனப்பெருக்கம், தாய்மை பேறு, சிசு மற்றும் குழந்தை மற்றும் வளர் இளம் பருவத்தினரின் நலனுக்காக பல்வேறு பணிகளை NRHM வந்து மேற்கொள்கிறது. மகப்பேறு, குழந்தை நலம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் வழங்குது. அப்ப இது பாத்துக்கோங்க. இல்ல கதையா கொடுத்திருப்பாங்க. அடுத்து NSSO புள்ளி விவரத்தின்படி 38 விழுக்காடு குடும்பங்கள் ஓர் அறையையே வீடாக கொண்டு மற்றொரு 36 விழுக்காடு குடும்பங்கள் 2 அறைகள். அப்போ இது பாத்துக்கோங்க. எந்த விவரத்தின்படி? NSSO புள்ளி விவரத்தின்படி 38% குடும்பங்கள் ஒரு அறை. அப்ப 37% குடும்பம் ஒரு அறை மட்டும் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்து 36% குடும்பங்கள் 36% வந்து ரெண்டு அறை அப்படின்னு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே. அடுத்து இந்தியாவில் ஊரக சாலை பகுதி 26 லட்சம் கிலோமீட்டர். அதுல 13% பகுதிகள் மட்டுமே சாலைகள் வந்து போடப்பட்டிருக்கு. அப்ப ஊரக சாலை பகுதி எவ்வளவுங்க? 26 லட்சம் கிலோமீட்டர். அதுல 13% மட்டும்தான் வந்து சாலைகள் ரோடு வந்து போட்டிருக்காங்க. அடுத்து இந்தியாவின் சாலை தொடர்பு வசதி அமைப்புகள் உலகிலேயே பெரிய அமைப்புகள் ஒன்றுன்னு சொல்றாங்க. 1950 இருந்து 51 இந்த வருஷத்துல 4 லட்சம் கிலோமீட்டர் நீளமாக இருந்த இந்திய சாலைகளின் நீளம் இப்போ 2018 34 லட்சம் கிலோமீட்டரா இருக்குது. இது வந்து எப்படி நோட் பண்ணிக்கிறீங்க? நிறைய பேர் நோட் பண்றதுக்கே தெரியறது இல்ல. சாலை வசதி அமைப்புகள் உலகத்திலேயே பெருசு. ஓகே. 1950 51 போட்டுக்கிறீங்க. இதுல வந்து எவ்வளவு? 4 லட்சம் சதுர அதாவது கிலோமீட்டர். 4 லட்சம் கிலோமீட்டர். ஓகேங்களா? நீளமாக இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்புறம் 2018 எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குன்னு பாருங்க. 34 லட்சம் கிலோமீட்டர் முடிஞ்சு. அவ்வளவுதான். இவ்வளவுதான் நோட் பண்ணணும். ஊரக சாலைகள் கொடுத்திருக்காங்க. ஓகே. எவ்வளவு மின்மயமா இருக்குது? இங்க என்ன இம்பார்ட்டன்ட்? என்ன வருஷம் என்ன முக்கியமா? அது மட்டும் பிரச்சனை. ஓகே. 2017 மார்ச் முடிவில் 99.25 விழுக்காடு கிராமங்கள் முழுமையாக மின் தொடர்பு பெற்றிருந்தன. அப்ப எவ்வளவுங்க? 99.25% கிராமங்கள் முழுமையாக, அது 2017 மட்டும் தான் போட்டுக்கிறீங்க. அதுல 99.25 கிராமங்கள் முழுமையாக மின் தொடர்பை பெற்றிருந்தது மட்டும் பாத்துக்கிறீங்க. அப்புறம் இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 31 மார்ச் 2017 படி கிட்டத்தட்ட 20 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் 100% மின் வசதியை வந்து பெற்றிருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்போ இது என்னன்னு பாத்துக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க? சண்டிகர், டெல்லி, ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான், டாமன் அண்ட் டையூ, தாத்ரா, நாகர் ஹவேலி, கோவா, குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், கேரளா, லட்சத்தீவு, புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், சிக்கிம், திரிபுரா. அப்ப இது ஒரு மேப்பை வச்சு நீங்க வந்து இது பண்ணிக்கணும். இப்ப இதுதான் வந்து இதுக்கு நான் மேப் வந்து நான் உங்களுக்கு டிரா பண்ணிக்கணும். இது வந்து நம்மளுக்கு இதான் இந்தியா மேப். இப்படி இங்க சிக்கிம் வந்திருக்கும். இங்க வந்து திரிபுரா, அசாம் வந்திருக்கும். இப்படி கீழே போயிடும். ஓகேங்களா? அப்போ இங்க தாத்ரா, நாகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ இதெல்லாம் இங்க வந்துருங்க. ஹிமாச்சல் பிரதேசம் இங்க கழுத்துக்கிட்ட இங்க வரும். அது போக ஹரியானா, இங்க பஞ்சாப், ஹரியானா இங்க வரும். வேற என்னங்க? சண்டிகர் வந்து இங்க நடுவுல வரும். யூனியன் பிரதேசம் சண்டிகர். ராஜஸ்தான் பாருங்க. இங்க குஜராத், இங்க ராஜஸ்தான் வந்துரும். வேற என்ன கொடுத்துருக்காங்க? கோவா வந்து இங்க வந்துரும். மகாராஷ்டிரா, மும்பை அந்த இடத்துல. குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம் கீழே வந்துரும். உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? இப்படி வரும். இங்க வந்துட்டு கேரளா, இங்க தமிழ்நாடு, இங்க கர்நாடகா, இங்க ஆந்திர பிரதேசம், அதுக்கு மேல தெலுங்கானா வந்துரும். புதுச்சேரி இங்க சைட்ல வந்து இந்த இடத்துல புதுச்சேரி வந்துரும். சிக்கிம் இந்த இடம் தான் சிக்கிம். வேற திரிபுரா இங்க வந்துரும். வேற அவ்வளவுதான். அந்தமான் நிக்கோபார் வந்துட்டு இங்க சைட்ல இந்த இடத்துல வரும் இல்லைங்களா? இங்க தீவு தானே அது. சோ இந்த மாதிரி மேப் வச்சு படிச்சீங்கன்னா சட்டன் படிச்சு முடிச்சலாம் மைண்ட்ல நின்றும். அப்புறம் டெல்லி இங்க தான் வந்து இந்த இடத்துல வந்து டெல்லி. ஓகேங்களா? சூப்பர். அடுத்து நிதி பற்றாக்குறை, மாநிலங்களுக்கு இடையான சிக்கல்கள், சீரற்ற நிலப்பரப்பு, மின் அனுப்புகையில் ஏற்படும் இழப்பு என்னென்ன? இதுல பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. மின் அனுப்புகையில் ஏற்படும் இழப்புகள் என்ன? ஊரக பகுதிகளுக்கு மின் அனுப்புகையில் ஏற்படும் இழப்பானது 25%. ஓகேங்களா? ஊரக பகுதிகளில் மின் அனுப்புகையில் ஏற்படும் இழப்பானது 25%. மின் திருட்டு. ஓகே. இப்ப இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கலாம். ஸ்லேட்டரின் கிராமங்கள். கில்பர்ட் ஸ்லேட்டர் அப்படிங்கிறவர் சென்னை அந்த பல்கலைக்கழகத்துல முதல் பொருளாதார பேராசிரியர் யாருங்க? கில்பர்ட் ஸ்லேட்டர். இவர் அவரோட மாணவர்களை கொண்டு சில கிராமங்களை வந்துட்டு ஆய்வு செஞ்சிருக்காரு. அது என்னென்ன கிராமங்கள்னு பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்ன கிராமங்கள்? வடமலைபுரம், ராமநாதபுரம், கங்கை கொண்டான், அது வந்துட்டு திருநெல்வேலி, பாலக்குறிச்சி, தஞ்சாவூர், துசி, வட ஆற்காடு ஆகிய தமிழ்நாட்டில் உள்ள சில கிராமங்களை ஆய்வு செஞ்சு 1918 சில தென்னிந்திய கிராமங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை, அப்போ சில தென்னிந்திய கிராமங்கள் அப்படிங்கிற புக்கை யார் எழுதிருக்கா? நம்ம கில்பர்ட் ஸ்லேட்டர். சரிங்களா? இதனை தொடர்ந்து பல்வேறு ஆராய்ச்சி குழுவினரும் இதனை 1930, 50, 60 இந்த வருஷத்துல ஆய்வு செஞ்சிருக்காங்க. இதில் 2 கிராமங்கள் மட்டும் 21ஆம் இதில் 2 கிராமங்கள் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க?
21ஆம் நூற்றாண்டு முந்தைய காலகட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாகும். இந்த மறு ஆய்வில் என்ன சொல்றாங்க, முக்கியமான வரலாற்று பதிவுகள் காணப்படுகின்றன. இந்த கிராமங்களை ஆய்வு செய்யும் பிற ஆராய்ச்சியாளர்களுக்கு வழிகாட்டியாக அமைகிறது. பிற்கால ஆராய்ச்சியாளர்களுக்கு முன்மாதிரியாகவும் விளங்குது. இந்த ஆய்வு மூலம் ஊரக பகுதியில் ஏற்படும் மாற்றங்களை நம்ம அறிஞ்சுக்கலாங்க சொல்லியிருக்காங்க. அப்ப மேல இருக்கிற அந்த வருஷம் பாத்துக்கணும். எந்தெந்த ஊர்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன ஊர்களை ஆய்வு செஞ்சிருக்காங்க, அவர் எழுதின புக்கு என்ன, ஆய்வு செஞ்சு அது மூலமா அவர் 1918 சில தென்னிந்திய கிராமங்கள் ஒரு புக் எழுதியிருக்காரு. அதை பாத்துக்கணும். சரிங்களா? அவ்வளவுதான். அந்த பாடம் ரொம்ப ஈஸி, ரொம்ப குட்டி பாடம். இதுக்கு நீங்க லைன் பை லைனா வந்துட்டு வாசி நிறைய பேர் கேட்டதுனால நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் லைன் பை லைனா அது வாட்ச தூக்கம் தான் வரும். என்ன எதுன்னு கதை புக் படிக்கிற மாதிரி என்னன்னு புரிஞ்சுக்கோங்க போதுமானது. ஊரக பொருளாதாரம் என்ன, பொருளாதார கொள்கைகளை ஊரக பகுதியில் நடைமுறைப்படுத்துறதா ஊரக பொருளாதாரம். மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வாழும் மக்களின் எண்ணிக்கை. இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இப்ப இதெல்லாம் நீங்க படிச்சு வச்சுக்கணும். சொற்களஞ்சியம்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து வச்சுக்கணும். உள்ள என்னதான் இருக்குன்னு. புராணம் என்ன, அதோட ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ரூரல் ஏரியாஸ். ஓகேங்களா? ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப இதெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க. அத நல்லா வந்து புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா இங்க ஆன்சர்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஆனா ஆன்சரை பார்க்காம நீங்களே வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்புறம் வேணா ஆன்சர் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகேங்க. நன்றி, வணக்கம். எல்லாரும் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் நான் 6th இயல் வந்துட்டு உங்களுக்கு ரீச் பண்ணி போட்டுறேன். ஓகேங்களா? ஓகேங்க. நல்லா படிங்க. பாய்.